அப்ப இங்க என்ன இருக்கு? முக்கோணி ஒன்று இருக்கு. முக்கோணியில என்ன சொல்லியிருக்கு? உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணியில் ஏபி சமன் ஏசி சமன் 2x சென்டிமீட்டரும் சிடி சமன் 2 சென்டிமீட்டரும் பிஇ சமன் எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டரும் ஆகும். விளற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு 4 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒன்னாவது கேள்வி பாருங்க. எக்ஸினால் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சயாரெக்ஸ் சக 6 சமன் 0 திருப்தியாக்கப்படுகின்றது என காட்டுக. அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, வர்க்க நிறைவாக்கலினால் அல்லது வேறு முறையினால் இருபடி சமன்பாட்டினை தீர்த்து ஏஇன் நீளத்தை முதலாம் தசமதானத்துக்கு காண்க. அப்ப அங்க தந்திருக்கு வர்க்க மூலம் 3 சமன் 1.73 என கொள்க. அப்ப இந்த கேள்வியில இந்த இடத்துல 90 பாகை ஒண்ணு இருக்கு. படத்தை வரைஞ்சிக்குங்க. அப்ப எக்ஸாமுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் நீங்க எதிர்பார்க்க கிட்டத்தட்ட ஓலேவலுக்கு. அப்ப இது சாதாரண அந்த பேசிக் பழகுன மாதிரி கேள்வி. நம்ம ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு பழகணும் கேள்வி சாதாரண நார்மலா செய்யறதுக்கு தான் பழகணும். இந்த மாதிரி சாதாரண ஒரு கேள்வி செய்யாண்டா நமக்கு என்ன செய்யணும்? ஓலேவல் கேள்வி டார்கெட் பண்ணிக்கலாம். அப்ப இதுல பாப்போம் எப்படி எழுதுறது. இப்ப உங்களுக்கு தெரியும் நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு தான் வந்திருக்கு. அப்ப நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு எவ்வளவுன்னு சொன்னேன்? 4 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப சாதாரணமா நீங்க நிலற்றப்பட்ட பகுதி எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஒரு பிள்ளை கூட தெரியும் இப்ப என்ன செய்யறது. இந்த மாதிரி கலர் பண்ற ஒரு பகுதியை வெட்டி எடுக்க சொன்னோம். அவங்க எப்படி வெட்டுவாங்க? முக்கோணியில இருந்து எந்த பகுதி? செவ்வக பகுதியை வெட்டி நீக்கிட்டா சரித்தானே. அப்ப மீதியா கலர் பண்ண பகுதி தானே வரும், நிலற்றப்பட்ட பகுதி தானே இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு முறையை தான் நம்ம பயன்படுத்த போறோம். முக்கோணியின் பரப்பளவுல இருந்து என்ன செய்யலாம்? நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவை கழிச்சு விட்டா சரித்தானே. முக்கோணியின் பரப்பளவு இருந்து எதை கழிக்கணும்? செவ்வகத்தின் பரப்பளவு. சொல்ற விளங்குதா? அப்ப முக்கோணியின் பரப்பளவு சாதாரண ஒரு இடத்துல எழுதிக்குமே முக்கோணியின் பரப்பளவு. முக்கோணியின் பரப்பளவு வாய்ப்பாடு தெரியும் தானே. என்ன வாய்ப்பாடு? அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். இப்ப இதெல்லாம் பழக இதெல்லாம் எழுத தேவையில்ல. இப்போதைக்கு நான் மொத்த கேள்வினால சும்மா உங்களுக்கு எழுதி விடுறேன். அரைத்தர அடி எவ்வளவுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு முக்கோணியில அடி எவ்வளவு? இங்க இருந்து இவ்வளவு தூரம். அப்ப அதுல 4, 8 அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. அது சும்மாவே இங்க தந்திருக்கு எவ்வளவுன்னு. எவ்வளவு? 2x. அப்ப அடி 2x. தர செங்குத்துயரம் எங்க இருந்து பார்க்கணும்? சீல தொடங்கி எங்க முடியுது? 7. செங்குத்துயரம் எவ்வளவு? அதுவும் 2x. இவ்வளவு எழுதிக்கிட்டா போதும். இப்ப முக்கோணியின் பரப்பளவு. அடுத்து நமக்கு சம்பந்தப்பட போறது எது? செவ்வகத்தின் பரப்பளவு. அப்ப செவ்வகத்தின் பரப்பளவுக்கான வாய்ப்பாடு. செவ்வகத்தின் பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? நீளம் தர அகலம். ஆனா இந்த நீளம் நமக்கு தெரியாது. இப்ப இந்த அகலமும் தெரியாது. இந்த அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் ஏபி 10 சென்டிமீட்டரா இருந்தா, ஏபி எவ்வளவா இருந்தா 10 இருந்தா 10 உங்களுக்கு சொல்லலாம். ஏஇ எவ்வளவு இருப்பாரு? ஏபி 10 இருந்தா ஏஇ 5ங்கிற விட ஒண்ணு வராது. அப்ப எல்லாருக்கும் தெரியும் இங்க முழு தூரத்துல இருந்து இந்த 4 என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப ஏஇ 10 இருந்தா 10ல 4 போனா இது எவ்வளவு? 6. சொல்ற விலங்குதான் உங்களுக்கு. அப்ப நான் சொல்றேன் ஏஇ ஒரு 12 சென்டிமீட்டரா இருந்தா, சரி ஏபி 12 சென்டிமீட்டரா இருந்தா ஏஇ எவ்வளவு? 8. என்ன செய்யணும்? 12ல இருந்து 4 கழிக்கணும். இப்ப அதே தான் இங்க உள்ள வேலை. ஏல இருந்து பிக்குள்ள தூரம் 2x இருந்தா 2xல இருந்து எதை கழிச்சு விட்டா சரி? 4. 2xல 4 போனா நமக்கு கழிச்சு விட ஒண்ணு சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்படி எழுதணும்? இதை 2x சய 4 படத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு சொல்ல முடியும் ஏல இருந்து டிக்குள்ள தூரத்தை. இங்க இருந்து இந்த தூரம் 2 இருந்தா 2xல இருந்து இந்த 2 என்ன செஞ்சு விட்டா சரி? அப்ப 2xல இருந்து 2 கழிச்சா இந்த விட எவ்வளவு வருது? 2x சய 2. ஏன் 2xல இருந்து 2 கழிக்க முடியாது. அதனால அந்த விட அப்படியே இருக்கும், ஒரு கோவையா. இது என்ன இருக்கும்? ஒரு கோவை. இப்ப உங்களுக்கு எழுதலாம் செவ்வகத்தின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு இருக்கு? 2x சய 4 நீளமோ அகலமோ ஏதோ ஒன்று எழுதிட்டோம். இந்த நீளமோ அகலமோ இந்த விடையால என்ன செஞ்சு விட்டா சரி? பெருக்கி விட்டா சரி தானே. அப்ப 2x சய 4 எதால பெருக்கணும்? 2x சய 2. இப்ப நமக்கு 2 விஷயம் தெரியும். முக்கோணியின் பரப்பளவும் சரி, செவ்வகத்தின் பரப்பளவும் சரி. இப்ப நம்மட தொடர்பு என்னது? முக்கோணியின் பரப்பளவுல இருந்து என்ன செஞ்சு விட்டா சரி? செவ்வகத்தின் பரப்பளவு கழிச்சு விட்டா சரி.
அப்ப நான் இந்த இடத்துல எழுதுறேன் முக்கோணியின் பரப்பளவு எழுதிட்டோம் அரை தரு 2x தரு 2x அல்லது எதை கழிச்சு விடலாம் செவ்வகத்தின் பரப்பளவு 2x சய 4 2x சய 2 இப்படி வர்ற விட சமனா இருக்கா எத்தனை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு நான் 4 சென்டிமீட்டர் வர்க்கம்னு சொல்லியிருக்கு சென்டிமீட்டர் வர்க்கத்தை கடைசியில் எழுதிக்கலாம் இப்போதைக்கு நான் 4 எழுதுறேன் சொல்ற விலங்கு தானே பாருங்க சரியா இப்ப எல்லாருக்கும் சரிதானே அப்ப இந்த இடத்துல பாருங்க இன்னொரு வேலை செய்யலாம் அந்த அறையை வச்சுக்கிட்டு நம்ம கேள்வி செய்யற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தானே அப்போது எடுத்து தேவையில்லாத வேலை செய்யலாம் அதை விட நல்லோம் இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம் இப்ப வெட்டி விட்டுலாம் இப்ப சாதாரண சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ரெண்டையும் எக்ஸையும் பெருக்குன்னா எவ்வளவு 2x வர்க்கம் ஆனா இந்த இடம் ரொம்பவே பிரச்சனையான ஒரு இடமா இருக்கும் அப்போ ஓ லெவல்ல நிறைய பேர் வந்து பெல் எடுக்கிற இடம் தான் இந்த மாதிரி இடங்கள்ல அப்ப இந்த இடத்துல வந்து முக்கியமா என்ன செய்யணும்னா இந்த 2 எண்களையும் பெருக்கணும் ஆனா வர்ற விடையில எதால பெருக்க இருக்கு நமக்கு மறை எண்ணால மறையால தானே பெருக்க இருக்கு அப்ப மறையால பெருக்கக்குள்ள நம்ம நல்லா கவனிங்க நிறைய பேர் பெல் எடுத்துருவாங்க அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வேலையை செய்யறதுக்காக நம்ம என்ன செய்வோம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னு சொன்னா என்ன விட வந்தாலும் அந்த விட எதால பெருக்க இருக்கு நமக்கு மறை எண்ணால பெருக்க மறையால பெருக்க இருக்கு அப்ப அடுத்து பார்ப்போம் பெருக்கல் தெரியும் உங்களுக்கு இப்ப இதை கூட அடைப்பு நீக்க தெரியாதவங்க என்ன செய்யணும்னா பெஸ்ட்டுக்கு 2x பெருக்கிடுவோம் அப்ப 2x போட்டு எழுதுனா அதான் டைம் சும்மா வீணாகும் அதனால நம்ம என்ன செய்யறோம்னா 2x இது ரெண்டையும் பெருக்கி முடிச்சிருவோம் 2x பெருக்குன்னா எவ்வளவு 4x வர்க்கம் இதே 2x சய 2 பெருக்கணும் சய 4x ஒரு செட் முடிஞ்சிருச்சு வேலை அடுத்த செட் வேலை செய்யக்குள்ள பாருங்க மறை 4 அது அப்படியே ரெண்டையும் பெருக்கி விடுவோம் மறை 4 வந்து 2 பெருக்குனா மறை எவ்வளவு 8x மறை மறை குறியீட கவனமா எழுதிக்கணும் என்னது நேர் சக 4 2 8 சமன் வர்ற விட எவ்வளவா இருக்கு 4 விலங்கு தானே பாருங்க அடுத்த வரையில உங்களுக்கு எழுதலாம் 2x வர்க்கம் சய நான் இன்னொரு வேலையும் செய்ய போகல அடைப்புக்குள்ள உள்ள வேலையை முடிச்சிருவோம் முடிஞ்ச அளவு சுருக்கிருங்க கணக்கு பெல வராம இருக்கிற கவனமா செய்யுங்க நேரடியா செய்யாண்டவும் மெட் செய்யாண்டவும் நேரடியா செஞ்சுட்டு போகணும் அது வேற கதை கொஞ்சம் இப்போதைக்கு வந்து பழகி இருக்கவங்க என்ன செய்யணும் ஓரளவு கவனமா வேலையை செஞ்சீங்கன்னா கணக்கு அந்த பெல வராது இப்ப இது ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா எக்ஸ் இருக்கு எக்ஸ் இருந்தா எக்ஸோட கூட்டலாம் y இருந்தா y-ஓட கூட்டலாம் a இருந்தா a-யோட எக்ஸ் வர்க்கத்தை போயிட்டு எக்ஸோட கூட்ட முடியுமா அப்ப இதுல எக்ஸ் இருக்கு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா ஒரே மாதிரி குறியீடா வந்து என்ன செய்வோம் கூட்டுவோம் சய எத்தனை 12x சக 8 சமன் 4 இப்ப மெதுவா நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா மறையால பெருக்கி இந்த அடைப்பை இல்லாமக்க போறோம் மறையால பெருக்கக்குள்ள வந்து வர்ற குறியீடு உங்களுக்கு தெரியும் மறை 4x வர்க்கம் சய வர்ற விட சக 12x சய 8 இந்த 4 நான் இந்த பக்கம் கொண்டு வர போறேன் சக 4 இந்த பக்கம் வந்தா என்ன 4 சமன் எவ்வளோ 0 இப்ப எக்ஸ் வர்க்கம் இருக்கு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா திரும்பி அந்த 8ஆம் ஆண்டு பாடம் தான் வித்தியாசமான குறியீடா இருந்தா என்ன நடக்கும் கழிப்படும் கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு வர்ற விட என்ன அது சய 2x வர்க்கம் அப்ப இந்த இடத்துல 12x சய 8 சய 4 ஏன்னா எக்ஸோட கூட்டல் கழித்தல் செய்ய எதுவுமே இல்லை எக்ஸ் மட்டும் தனியா தான் இருக்கு ஆனா 8 4 எக்ஸ் எல்லாம் இல்லாத இன்செக்டா வந்து எக்ஸ் இல்லாத ஒரு எண்ணோட கூட்டல் கழித்தல் செய்யலாம் இது ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா ஒரே மாதிரி குறியீடா இருந்தா என்ன செய்யணும் கூட்டுப்படும் சய எத்தனை சய 12 சமன் எவ்வளோ 0 இப்ப மறந்துடாம இப்ப எக்ஸாம்ல பார்க்கணும் நீங்க வந்து இந்த விட பிழையான்னு சொல்லி ஒரு ஐடியா எடுக்க தேவையில்லை ஏன்னு சொன்னா இங்க என்ன இருக்கு மறை 2 இந்த இடம் கொஞ்சம் கவனமான வேலையை செய்யணும் மறை 2 இருந்தா எல்லாத்தையும் என்ன செய்யலாம் உங்களுக்கு மறை 2 பிரிச்சு விடலாம் விளங்காதவங்க நீங்க நேரடியா எழுத முடிஞ்சவங்க நேரடியா எழுதிக்கிட்டு போயிடலாம் உண்மையாலும் நடக்கிற வேலை இதுதான் மறை 2x வர்க்கம் சக 12x சய 12 சமன் 0 இருக்கு நான் பிரிச்சு காட்டுற எல்லா கணக்குலையும் பிரிச்சு காட்ட தேவையில்லை நேரடியா என்ன செய்யலாம்னா பிரிச்சா விளங்குதா அப்ப இந்த இடத்துல நான் கவனிங்க மறை 2x வர்க்கம் சக 12x சய 12 சமன் 0 தானே அப்ப இதை நான் பெஸ்ட்டுக்கு பிரிக்கிறேன் மறை 2 இந்த இடம் என்ன செய்யறோம் மறை 2 இதையும் 0 என்ன செய்யணும் மறை 2 பிரிச்சு விடணும் ஏன் 0 பிரிக்க தேவையில்ல உங்களுக்கு தெரிஞ்சா ஆனா வேற ஒரு எண்ணா இருந்தா என்ன செய்யணும் கட்டாயமா பிரிச்சு ஆகணும் அதனால நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் இப்போதைக்கு மறை 2 பிரிச்சா எக்ஸ் வர்க்கம் நேர் எக்ஸ் வர்க்கம் சக சய வர்ற விட சய 6x சய 5 பிரிச்சா சக 6 சமன் எவ்வளோ
0. விளங்குதா? அப்ப செக் பண்ணி பாருங்க, சமன்பாடு இப்படியா காட்ட சொல்லியிருக்கு. சரியா? ஒன்னாவது கேள்வி சரிதானே? போய் எழுதிங்க பாப்போம் ஒன்னாவது கேள்விய. இப்ப நம்ம ஒரு மாதிரி இந்த சமன்பாடு எடுத்துட்டோம். அப்ப கிட்டத்தட்ட இந்த சமன்பாடு எடுத்த பிறகு இந்த சமன்பாடு என்ன செய்யணும்? இப்ப நம்ம தீர்த்து விட எடுக்கணும். அப்ப தீர்க்கிறதுக்கான முறை வந்து நம்ம எவ்வளவு படிச்சிட்டோம். இது வந்து அவ்வளவு பெரிய வேலை இல்லை. இப்ப கடைசி டைம்ல பாக்குறதுனால ரிவிஷன் தானே, பாடம்லயே நம்ம படிக்கிறோம். இப்ப பாட விளங்கப்படுத்துறதா இருந்தா என்ன செய்யலாம்? போட்டோ விளங்கப்படுத்தலாம். அப்ப இது வந்து நேரடியா நம்ம வந்து கேள்விக்குள்ள போறனால நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கம் சய ஆர்எக்ஸ் சகாரிங்கிட்டு வந்து என்ன இருக்கு? சய ஆறு. அப்ப நேரடியா வந்து ரிவிஷன் செட் செய்யறதுனால நேரடியா விளங்கப்படுத்துறேன். இதே பாடம் படிக்கல உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஃப்ளோவா எவ்வளவு பாடத்தை வந்து விளங்கப்படுத்தி படிச்சோன்னு. அப்போ அதனால இப்ப போயிட்டு இதை விளங்கப்படுத்திக்கிற அளவுக்கு டைம் ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நேரடியா வெளியே செய்யத்தான் இருக்கு. அப்ப கவனிங்க, இப்ப நேரடியா சொல்லலாம் உங்களுக்கு எக்ஸ் வர்க்கத்துல இருந்து என்னத்தை பார்த்து எழுதுறோம்? எக்ஸ பார்த்து எழுதுறோம். ரெண்டாவதுல இருந்து என்னத்தை பார்த்து எழுதணும்? குறியீடை பார்த்து எழுதணும். 6ஆ இருந்தா எத்தனை எழுதணும்? 3. 8ஆ இருந்தா 4, 10ஆ இருந்தா 5, அரைவாசி எழுதுறோம். அப்ப 6 4 நான் எழுதுறேன் 3 முழுவதின் வர்க்கம். மறந்துடாம பக்கத்திலே ஒரு வேலை, இங்க 3ஆ இருந்தா இங்க எத்தனை எழுதணும்? 9. 4ஆ இருந்தா 16, 5ஆ இருந்தா 25. படிச்சோம் தானே? 3ஆ இருக்கு, இங்க எத்தனை எழுதுறோம்? இப்ப மேத்ஸ்ல உள்ள வேலை என்னன்னு சொன்னா, அந்த திசை கொண்ட எண்கள் ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடா இருந்தா என்ன நடக்கும்? கழிப்படும், கழிக்கக்குள்ள பார்க்கணும், எது பெருசு? வர்ற விட எத்தனை? 3. எக்ஸாய 3 வர்க்கம் இந்த பக்கம் வந்தா என்ன மாறிடும்? வர்க்கம் மூலம் சகோ சய. அப்ப நான் முதல் சொன்னதானே ஏன் வர்க்கம் மூலம் எழுதணும் எழுதக்கூடாது? காரணம் சொன்னதானே. அப்ப இந்த இடத்துல பார்ப்போம் சகோ சய 3க்கான பெருமானம் 1. முதல்ல நான் ஆரம்பத்துல உங்களுக்கு கேள்வியில சொல்லியிருந்தேன், அதை பார்த்து சொல்லுங்க. வர்க்கம் மூலம் 3க்கான பெருமானம் எவ்வளோ? 1.73. இதுலயும் நிறைய பேர் செய்யற வேலை என்னது? வர்க்க மூலம் போட்டு எழுதுவாங்க. வர்க்க மூலம் போடுறதா? ஏன் வர்க்க மூலம் 3க்கான பெருமானம் தான் உங்களுக்கு என்னன்னு தந்திருக்கு? 1.73. அப்ப இந்த இடத்துல பார்ப்போம் நம்மளுக்கு வந்து பெருக்கல் வேலையெல்லாம் இல்லாதனால நேரடியா வந்து சய3 நான் இந்த பக்கம் கொண்டு எழுதுறேன். இது என்ன 3? சக 3. விளங்குதா? அப்ப எக்ஸ் சமன் கவனிங்க நல்லா, 1.73 சக 3 அல்லது எக்ஸ் சமன் சய 1.73 சக 3. எக்ஸ் சமன் இது ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி என்ன செய்யணும்? அப்ப கூட்டினா எவ்வளவு வருது? 4.73 அல்லது எக்ஸ் சமன் ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? அப்ப கழிக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல பிழை எடுப்பாங்க. எப்படி பிழை எடுப்பாங்க? நேரடியா எழுதுவாங்க 2.73. சரியாது? அதான் மைண்டுக்கு போகும் எல்லாருக்கும். அப்போ சாதாரணமா நம்ம வந்து பிழை வராம இருக்கிறதுக்காக நான் கழிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல 3ல இருந்து நீங்க கழிக்கணும் எதை? 1.73. அப்ப கடை எடுக்கக்குள்ள 10, 10ல 3 போனா எத்தனை? 7. 9, 9ல 7 போனா 2. இது 2ஆ இருக்கும். 2ல 1 போனா எத்தனை? 1. அவ நம்ம எழுதுறோம். இந்த விடையும் நேர்ல தான் வருது 1.27. இப்ப இந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கும். வந்து நல்லா கவனிங்க. இப்ப நமக்கான கேள்வி இது இல்ல. தீர்க்க சொல்லி கேட்கலையே. கேள்வி என்ன? நமக்கான கேள்வி ஏஇயின் நீளத்தை. எதெண்ட நீளத்தை? அப்ப ஏஇயின் நீளத்தை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எப்பயுமே நம்ம எடுக்கிற விடையில 2 விடையில ஏதோ ஒண்ணு தான் சரி வரும். அந்த மாதிரி தான் கூடுதலா கேள்வி தருவாங்க. இந்த 2 விடையில உங்க நீங்க சொல்லுங்க பாப்பா, எந்த விடை வரும்? 4.73 வருமா? 1.27 வருமா? சாதாரண கெஸ் பண்ணக்குள்ள எந்த விடை வரும்? நிறைய பேர் முடிவு எடுப்பாங்க 1.27. நான் சாதாரணமா அவங்களுக்கு சொல்றேன், ஏஇயின் நீளம் எக்ஸின் நீளத்தை 2ஆல பெருக்கி வர்ற விடையில இருந்து 4 கழிக்கணும். அப்ப சாதாரணமா எக்ஸ் வந்து 2 கூட வரையலாதீங்க. ஏன் 2 எத்தனை? 4ல 4 போனா 5 வரும். அப்படி ஒரு நீளம் இருக்கா? அப்ப வர்ற விட எப்படி இருக்கும்? கட்டாயமா 2 விட பெரிய ஒரு விட தான் வர சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணணும், எது வர முடியாது? 1.27 சொல்ற விட வந்து பொருத்தம் இல்ல. இது பொருத்தமான விட அப்ப 4.73. அப்ப ஏஇ நீளத்துக்கு பதிலா நான் எழுதுறேன் 2x சய 4. 2x சய 4. இப்ப எக்ஸ்க்கு பதிலா உங்களுக்கு தெரியும் எந்த விட வரும்னு உறுதியாவே. நான் எழுதுறேன் 4.73 தான் நம்ம எடுக்க போறோம் எக்ஸ்க்கு பதிலா. அப்ப 2 தர எக்ஸ்க்கு பதிலா என்ன எடுக்கிறோம்? 4.73 சய 4. சிம்பிளா என்ன செய்ய இருக்குது? 2 பெருக்க இருக்கு. அப்ப எப்படி பெருக்கிறதுன்னு சொல்லுங்க. பெருக்கல் செய்யக்குள்ள எங்க இருந்து பின்னுக்கு இருந்து பெருக்குவோம். 2 6. 14க்கு 4 மீதி 1. 4 2 8 8 1 எவ்வளோ? 9 சய 4
9ல இருந்து 4 கழிக்கிறோம், வர்ற விட எவ்வளோன்னு சொல்லுங்க. 5.46. ஆனாலும் பாருங்க இந்த ஓலெவல் கேள்வி ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 10க்கு 10 எடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா கேள்வியை இன்னும் கொஞ்சம் தெளிவா வாசிக்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்கு? ஏஇயின் நீளத்தை முதலாம் தசமதானத்துக்கு தருக. முதலாம் தசமதானம்னு சொன்னா நம்ம பார்க்கணும் 2ஆம் தசமதானம் எவ்வளவு, இது 6. அதுல நம்ம பார்த்திருக்கோம் 5 சரி 5ஓட கூட இருந்தா என்ன செய்யணும், முன்னுக்குள்ள என்னோட ஒண்ணு கூட்டி விடணும். அப்ப அதனால 5ஐ விட குறைவா இருந்தா என்ன செய்ய தேவையில்ல, கூட்ட தேவையில்ல, அதை பார்த்து எழுதிடுவோம் நம்ம. அப்ப இந்த இடத்துல எழுதுறோம் இப்படி 5.5. ஆனா வர்ற விடையில கட்டாயம் என்ன எழுதணும், சென்டிமீட்டர். விளங்குதானு பாருங்க. டவுட் இருக்கா அதுல? இப்ப ஒரு கேள்வி தான் விளங்கப்படுத்தினேன், விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப எழுதிக்கணும் குயிக்கா.